ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னோடய சேனல் நேம். என்னோடய சேனலில் ப்ரோச்சர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இப்போது இந்த ப்ரோச்சர்ஸ் டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நான் வந்து ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இது ஒரு வகையான சீக்வன்ஸ், ஃப்ளவர் சீக்வன்ஸ், சுகர் பீட், நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கு, அதாவது ஒட்டுறதுக்கு வந்து க்ளூ தேவை. இதுதான் இதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல். இப்போ இது நம்ம எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை போய் பாருங்கள். நான் பண்ண ஒர்க்கெல்லாம் ஒரு லைவ் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஆரி சம்மந்தப்பட்ட முக்கியமான டிப்ஸு வந்து அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த வீடியோவை போய் பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது க்ளூ இருக்கு இல்லையா, நான் அதுக்கு என்ன க்ளூ யூஸ் பண்ணுறேன், B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்கள்கிட்ட சாதா க்ளூ இருந்தாலோ ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிரும். உங்கள்கிட்ட இது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த க்ளூவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்த க்ளூ கொஞ்சம் லேட்டாகும். இது வந்து சீக்கிரமாக வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ நான் பாருங்கள், நான் ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு மேலே வந்து இந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு த்ரெட்டில் வந்து நீங்கள் கோர்த்துக்குங்க. இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் சுகர் பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் பீடு வந்து பெருசாக இருக்குன்னா அதுவும் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். நான் என்ன பண்ணுறேன், பீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற பீடாக பார்த்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது 2mm பீடு நான் எடுக்க போகிறேன். சுகர் பீடும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து 2mm பீடே எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நிறைய வந்து சுகர் பீட் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்து 2mm பீடில் வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு வந்து பக்கத்துலே மறுபடியும் ஊசியை வந்து குத்தி எடுத்து இந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து த்ரெட்டில் வந்து கோத்துக்குங்க. இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ 2 ஹோல்ஸ்லேயும் வந்து நம்ம த்ரெட்டை வந்து விடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் வந்து கோத்துக்கிட்டு நான் 2mm பீடை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது பதிலாக உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு சிம்பிளான முறையில் நான் சொல்லித்தரேன். இப்போ போடுற எல்லா ப்ளவுஸஸும் வந்து சிம்பிளாக இருக்கும். இதை விட நல்லா க்ரியேட்டிவிட்டியாகவும் நம்ம பண்ணலாம். ஸோ அதுவும் எனக்கு வந்து நல்லா தெரியும். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து வேறு மாடலும் இருக்குது. அது வந்து நான் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இதில் வந்து நான் சிம்பிளான ஒர்க் மட்டுமே நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். நான் ஃபேப்ரிக், ப்ரோச்சர்ஸ் கிளாஸ், ஆரி, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸும் நான் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய குரூப்பில் வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். கம்மியான அமௌண்ட்டில் தான் நான் சொல்லித்தரேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் நான் தரேன், வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். நீங்கள் யாருன்னா ட்ரை பண்ணிங்கன்னா, நான் கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த 3 சைடு முடிச்சிட்டோம். இப்போ 4th சைடு வந்து நம்ம போட போகிறோம். ஸோ பொறுமையாக என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபினிஷிங் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்.
உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்டும் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நம்ம இது வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போனால் பக்கத்துலேயே வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. இது வந்து எப்படி போடணும் நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து இந்த பெட்டலில் வந்து நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணோன்னு. உங்களுக்கு அது தெரியலன்னா அந்த பழைய வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அதை போல் ஸ்டிச்சிங் போட்டால் நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா? இதில் வந்து நான் 2mm பீட் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸில் விட்டு எடுக்கிறேன். அதுக்குள்ள நீங்கள் தள்ளியே கூட போடலாம். ஏன்னா நம்ம கிட்ட போட்டால் அந்த ஸ்டோன் வந்து மறைஞ்சிது. ஸோ நான் தள்ளியே வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்டோன் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுற விதமும் ஒன்று இருக்குது. அதுவும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு நான் வந்து கிளாஸில் நீங்கள்லாம் ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னால் நிறைய வீடியோ வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் போட முடியும். எனக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி ஐடியா தான். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இதிலே வந்து நிறைய டைப் இருக்குது. இந்த ப்ரோச்சஸ் மாடலே வந்து நிறைய டைப், நிறைய மெட்டீரியல்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை போல் வேறு வேறு மெட்டீரியலில் கற்றுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இப்போ இது வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸில் இந்த 2mm பீடுக்குள்ளே நீரில் விடாமல் ஃப்ளவர் சீக்வன்ஸ்க்குள்ளே விட்டு எடுத்து நம்ம கீழே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணினோம். அந்த நாட் போடுற எப்படின்னும் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம இதோட நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்துன்னா, ப்ரோச்சஸ் டிசைன் மாடல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.